கருப்பனுக்கு இன்றைக்கி பேர் மாற்றி வைக்க போகிறோம். ஏன்னா கருப்பாக பிறந்ததுனால இவர் பேர் வந்து கருப்பன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கருப்பனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். அது என்ன பேர்னா, என்ன பேர் கருப்பா உனக்கு வச்சுருக்கோம்? என் பட்டு என்ன பேர் வச்சுருக்கோம் சொல்லுங்கள். ஜாமி சொல்லு. ஜாமி எனக்கே கொஞ்சம் வாயில் வரல. ஜானின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அப்போ வந்து அதுவும் ஆண்குட்டியா. இப்போ இந்த குட்டியும் வந்து ஆண்குட்டியாக இருக்கிறதுனால என்ன சொல்லினாங்கன்னா, அந்த குட்டிக்கு வந்து ஜானி வச்ச மாதிரி இவனுக்கு வந்து ஜாமி வைங்கன்னு. நான் கேட்டேன், என்ன இந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு படத்தில் இப்போ வந்துச்சான். அது என்ன படம்லாம் எனக்கு சரியாக தெரியல. அதனால் பேர் நல்லா இருக்குமா, நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வச்சாச்சு. கருப்பனுக்கு புதுசாக ஒரு பெயர் மாற்றியாச்சு, ஜாமின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த மீன் வந்து வாங்கியிருக்கோம். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கெண்டல் மீன், அதாவது பனங்கவலைன்னு சொல்லுவாங்க, முதக்கெண்டைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. அப்போது இன்றைக்கி நான் கேட்டேன், இது வந்து முள்ளெல்லாம் ரொம்ப பிரிஞ்சு போயிடுதுன்னு சொன்னேன். அப்போ மீன் எடுத்துகிட்டு வரவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மீனில் இருக்க முள்ளை வந்து எடுத்துட்டு நீங்கள் அப்படியே புழிஞ்சி குழம்புல போடுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. மாங்காய் போட்டு வச்சா அருமையாக இருக்கும். அப்போ மீன் குழம்பே வந்து இந்த குட்டிங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அந்த மீன் வாசனைலாம் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அந்த முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்ன மாதிரி புழிஞ்சி தான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது குழம்பு. கருப்பா இல்லை ஜாமி, மாம்பழம் வேணுமா உனக்கு? நான் மாம்பழம் சாப்பிட்டேன். இவனுக்கு கொடுத்தா புள்ள சாப்பிடவே இல்லைங்க. சாப்பிட்றா, பட்டு எடுத்துக்கோ. ஏய் எர்றா, வேண்டாமா அவனுக்கு. இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து மாங்காய் வெட்டி வச்சுக்கணும் இல்லையா, அதனால் நான் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பெலாக்கொட்டை வச்சுருக்கேங்க. அந்த பெலாக்கொட்டையை வந்து நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை அப்படியே மிக்சியில் ஒரு ஓட்டி சர்க்கரையும் தேங்காயும் போட போகிறேன். சங்கரா மீன் தான் வந்து பொரிக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த சங்கரா மீன் வந்து 250 ரூபா, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சங்கரா மீன். இப்போது இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பிடிக்கும் எங்கள் குட்டிங்களுக்கு. ஆனால் முன்னாடி வர சங்கரா மீன் மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் சங்கரா. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதோடைய சதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்குது. அதை வச்சு சொல்கிறேன். ஆனால் முன்ன ஒரு காலத்தில் சங்கரா மீன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த மீன் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நான் சொன்னேன் இல்லையா குட்டி மீன், அதில் முள் தலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் கருவாடு போடுற மாதிரியே வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மீன் வந்து நல்லா முள்ளெலாம் இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளி அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கிடையாது, வதக்கி எடுத்துக்கலாம். கருப்பை வந்து கிச்சன் மேடை மேலேயே ஏறிடுவாங்க விட்டா, துள்ளி குதிச்சு. ரொம்ப ரொம்ப அட்டகாசம். ராத்திரியில் தூங்க வர்றதில்லை, பகலில் தூங்கிறதில்லை. துருன்னு இருக்கிற நீனு, அப்படி தானடா? ஆமாங்க, இவன் வந்து தூக்கன்றதே கிடையாது. இவன் கண்ணில் கொஞ்சம் நேரம் தான் தூங்குவான். அப்புறம் இந்த பிஸ்கட்லாம் எங்கேயாவது வச்சோம்னா நைஸாக அழகாக எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வைக்க பயமாக இருக்குங்க இவங்கிட்ட. அவனோட பிஸ்கட் இருக்கு இல்லையா, பெடிகிரி பிஸ்கட்லாம், அந்த வாசனையே அவனுக்கு நல்லா தெரியும். மோப்ப சக்தி அதிகம். அந்த மாதிரி அவனுக்கு வந்து மீன் சொன்னால் புரிஞ்சுப்பான், முட்டை புரிஞ்சுக்கிறான், பெடிகிரின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி எல்லா பொருளுமே அவனுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் சொன்னோம்னா கரெக்டாக தெரியுது. இங்கே வாடா இந்த முட்டை இருக்குதுன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுவான். முட்டை இருக்காது, சும்மா ஏமாற்றி கூப்பிட்றது. அப்புறம் மீன் இருக்குதுன்னு சொன்னால் வந்துடுவான். எல்லாமே தெரியுது அவனுக்கு. ரொம்ப அறிவு ஜாஸ்தி. நான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்ற போகிறேன் குழம்புக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நம்ம இறக்கி சுட சுட மாங்காய் போட்ட குழம்பு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிருக்கோம். எப்பவும் போல் மாங்காய் போட்டால் தாங்க எங்களுக்கு வந்து மீன் குழம்புனே வந்து தெரியும். மாங்காய் போடலன்னா அந்த குழம்பே நல்லா இருக்காது. அது மாதிரி கருப்பனுக்கு இந்த பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜாமி அப்படின்னு சொன்னோம்னா வாழை நல்லா ஆட்டுறாரு. அப்போ வந்து பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு போலமா, அப்போ இதே மாதிரியே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஜாமின்னு கூப்பிட்டாலே வந்துடுறான். நம்மளோட குரல் வச்சு வரானா, அவனுக்கு பேர் தெரிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தானே நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அதனால் வெளியில் கேட்டுக்கு வெளியில் அவர் உட்காந்துட்டு இருக்கார். அவர்
யார் வரா யார் போகிறான்னு. இவன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இன்னும் வந்து வெளியில், அதாவது நம்ம வீட்டுக்கு சந்து இருக்கு இல்லையா, அந்த சந்துக்கு வெளியிலேயே போனதில்லை, வீட்டுக்குள்ளேயே தான் அழகாக இருக்கிறாரு. ஓடியெல்லாம் சின்ன பிள்ளையில் ஓடிடும், சந்தை விட்டு விட்டு ஓடிடும். அவளை நம்ம இழுத்துட்டு வரணும். அப்புறம் சில தெருவில் இருக்க குட்டி நாய்கிட்டலாம் கடி வாங்கிட்டு வந்துடுவாள். ஆனால் இவன் வந்து இன்னும் போகலை, பயமாக இருக்கு, ஆனால் ஓடிடுவானோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓரியை வந்து சந்துக்கு எப்பயாவது போணுச்சுன்னா அது வந்து கருப்பன் பார்த்துக்கிட்டு இருந்து போகிறான். அதனால் போகக்கூடாதுன்னு அன்றைக்கி நான் அவனை வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் போட்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மீன், சங்கரா மீன் பொரிக்கலாமா? கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், பூண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா உப்பு கூடுதலாக போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு வச்சுருப்போம். கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், முழுசாகவே இன்றைக்கி பொரிச்சாச்சு, துண்டுலாம் போடலை. ஏன்னா கொஞ்சம் சின்ன மீனாக தானே இருக்குது, அதனால் வந்து துண்டு போடலை. எண்ணெயில் போட்டு திருப்பி போட்டுக்கலாம். முழு மீனாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து பாதியாக தானே சாப்பிட போகிறோமா, நீங்கள் பாதி துண்டாக போடுங்கன்னு சொன்னாங்க. இல்லை முழுசாகவே போட்டுருவோம், பாதியாக போட வேணும்னா நீங்கள் தலையை வச்சுட்டு வால் வேணுன்னா வால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. மீனை வந்து பொரிச்சாச்சு, குழம்பு இறக்கி வச்சுட்டேன், தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடெலாம் வைக்கணும். சாப்பாடு வச்சாச்சு. மீன் குழம்பு மீன் பொரிச்சிருந்தாலே எங்கள் வீட்டில் வந்து ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் செம வேட்டையாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக நினைப்பாங்க அவங்க. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிக்கன் வாங்கி தரணுங்க, ரொம்ப நாள் வராமல் இருக்குது சிக்கன் கொடுத்தே. அதனால் இவங்களுக்கு சிக்கன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். குழம்பு வடவும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். வடவும் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. இவ்வளோ தான், மீன் குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு. செம்மையாக இருந்ததுங்க இன்றைக்கி. ஏன்னா நான் முள் எடுத்து போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ குழம்புல முள்ளும் கிடையாது, தலையிலேருந்து அந்த கண்ணெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது. அப்போ இது எல்லாமே இல்லாத நல்லா புதுசாக மீன் குழம்பு வந்து வச்சா மாதிரி இருந்துச்சா, அதனால் அம்மா நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. அது ராத்திரிக்கு இட்லிக்கு செம்மையாக இருந்ததுங்க இந்த மீன் குழம்பு. இப்போ இந்த மீனை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கருப்பா, இனிமேல் கருப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஜாமி எங்கே இருக்க? ஜாமி ஜாமி வராரு ஜாமின்னு கூட வராரு. ஓரியோ கொஞ்சம் சாப்பாடு வச்சுருவோம். ஜாமி குட்டி, ஜாமி பையா, தங்க பையா யாரு? தங்கம் யாரு? ஓரியோ தான் தங்கம், ஓரியோ தான் தங்கம். இல்லை ஜாமி நல்ல பையன்தான், பாசக்கார பையன். மூக்கை பாருங்கள், மூக்கை க்ளோஸ்அப்பில் எடுத்தால் மூக்கு எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது உனக்கு. அதான் அக்கா க்ளோஸ்அப்பில் எடுத்துட்டாங்க கருப்பனை. ஓரியை வந்து உள்ளே என்னென்ன மீன் இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுமையாக பார்த்து சாப்பிட்டுட்டு சாப்பாடை அப்படியே வச்சுருவாங்க.